அப்படிப்பட்ட ஒரு நிலையே, பற்றற்ற நிலையே துறவு நிலை. அந்த துறவு நிலை வாழ்வியலிலிருந்து செல்வதில்லை. அதனால் அப்படி இருக்கும்போது 2 விஷயம் விஞ்ஞானபூர்வமாக நடைபெறுகிறது. ஒன்று, ஒரு மனிதன் சைக்கிளில் செல்வதற்கும் பைக்கில் செல்வதற்கும் உரிய வேகத்தை காட்டிலும் ராக்கெட்டில் செல்லக்கூடிய வேகமும் எனர்ஜியும் அவனுக்கு உருவாகும். ஒரு தொழிலை பற்றற்று செய்ய தொடங்கிவிட்டால், ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த செய்தல் என்ற ஒரு விஷயம்தான் முக்கியமே ஒழிய, செய்ய தொடங்கிவிட்டால் காற்று பற்றற்றுத்தான் நமக்கு கொடுக்கிறது. அங்கேதான் நீங்கள் பற்றற்று உணர முடியும். அதை அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த குறளின் மூலம் எனர்ஜியினுடைய ரீஜெனரேட்டட் வேவ்ஸ் நமக்கு சொல்லப்படுகிறது என்று நமக்கு விளங்குகிறது. அதை செய்யாதவர்கள், வியாக்கியானம் செய்தவர்களுக்கு இது பிரச்சனையே இல்லை. ஒன்றை செய்வது 2 விதம். பற்றோடு செய்வது, பற்றற்று செய்வது. பற்றற்று நீங்கள் செய்தால் அல்லது பற்றற்றான் பற்றினை பற்றி கொண்டு செய்தால் அது துணை. அது யூனிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி. ஒரு சக்தியோடு இன்னொரு அதே ஃப்ரீக்குவன்சி உள்ள ஒரு சக்தியோடு இணைவது. அப்படி இணைந்தீர்களானால் நிச்சயமாக ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த நிலை உருவாகும். அதைத்தான் சொல்றாங்க இன்னைக்கு எம்டி கப் என்றதுக்கு எதுக்கு சொல்லுகிறார்கள்? காலி குடுவை என்று ஏன் சொல்லுகிறார்கள்? அந்த காலி குடுவைக்குள்ளே, ஒன்றுமில்லாத ஒரு குடுவைக்குள்ளே அனைத்தும் உள்ளே நுழையும், இறங்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் பற்றோடு வைத்துக்கொண்டு, பணத்தோடு வைத்துக்கொண்டு, ஆசையோடு வைத்துக்கொண்டு, பேராசையோடு வைத்துக்கொண்டு செய்கின்றவர்களெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ரீஜெனரேட்டட் எனர்ஜி கிடைக்கும். ரீஜுவனேட்டட் எனர்ஜி உங்களுக்குள்ளே பாயும். அந்த நிலையை அடைவதற்கு வரைக்கும் தான் கஷ்டம். இதை செய்தால் என்ன கணக்கு என்பது கால்குலேட்டிவ் பிசினஸ். இதை செய்தால் எதுவும் கிடைக்காவிட்டாலும் நான் செய்வேன். தாய் செய்தால் அல்லவா? நேரடி உதாரணம். இந்த குழந்தையை நான் வளர்க்க வேண்டும், இந்த குழந்தை என்னை காப்பாற்றும் என்று அவள் நினைத்திருந்தால், அவள் ஒவ்வொரு நாளும் கால்குலேட் பண்ணி செய்திருந்தால் அந்த குழந்தையை வளர்த்திருக்க முடியுமா? பற்றற்றானாக இருப்பது தாய் தான். அதுதான் தாய்க்கு மிகப்பெரிய மரியாதை. பிறகு இன்றைக்கு தாயை பற்றி, அந்த தாய்க்கு மகனை பற்றி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் இன்று வரை பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தை வளருவதற்கு தாய் இருக்கிறாள். அந்த தாய் எந்த பற்றுமில்லாமல் தான் அந்த குழந்தைக்கு செய்கிறாள். அப்ப அவளும் ஒரு பற்றற்றவள் தான். அதனால்தான் அந்த தாயின் மீது இறைமைக்கு மேலே இன்றைக்கு இருக்கிறது. நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒன்று. நிச்சயமாக நாம் தாய்மையை பற்றி நாம் போற்றாமல் இருக்கலாம். ஆனால் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருந்தோமானால், அந்த பழைய நிகழ்வுகளை நினைத்து கொண்டிருந்தோமானால், ஆகா நாமெல்லாம் எப்படி வந்தோம், நம்முடைய குழந்தையாக இருக்கும்போது எப்படி இருந்தோம், இன்றைக்கு இப்படி இருக்கிறோம் என்று நினைக்க ஆரம்பித்தோமானால் நமக்கு சில உணர்வுகள் வரும். அது சிலர் வயதான பிறகு உணரலாம். எனக்கெல்லாம் பல விஷயங்களில் நடந்திருக்கிறது, நான் உணர்ந்திருக்கிறேன். முதலிலே உணரவில்லை என்பதையும் ஒத்துக்கொள்கிறேன். அப்ப தாயினுடைய ரகசியம் என்ன? இப்போ நினைச்சு பாருங்க, என்ன வள்ளுவன் சொல்லி இருக்கிறான். இவர்கள் இந்த பொழிப்புரையை வைத்துக்கொண்டு இறைவனடியை நீங்கள் பற்றி கொண்டால் என்றால் குழப்பம் வந்து விடுகிறது. அங்கதான் விஞ்ஞானம் இருக்கிறது. அந்த பற்றற்றான் என்பவன் என்ன விஞ்ஞானம்? ஃபுல்லி டோட்டலி அப்சல்யூட் எனர்ஜி உள்ள ஒரு மனிதன். அந்த எனர்ஜி உள்ள ஒரு மனிதனை நீயும் பற்றிக்கொள். அந்த இரண்டும் பற்றி கொள்ளும் போது மாபெரும் ஃபயர் உருவாகும். ஒரு செயலின் மீது 10 மடங்கு செய்கின்ற ஒரு செயலுடைய தாக்கம் 1000 மடங்காகும். ஒரு சாதாரணமாக தேரை நாம் இழுக்கிறோம், பார்க்கிறீர்கள். ஒருவர் தேரை இழுத்து விட முடியுமா? ஒவ்வொருவராக சேருகிறார்கள். அந்த சேரும்போது அத்தனை சேர்ந்து அந்த தேர் இழுக்கப்படுகிறது. இதை போன்றுதான் இந்த பற்றற்றானுடைய ஃபுல் எனர்ஜி, அப்சல்யூட் எனர்ஜி உள்ளவர்களெல்லாம் இருப்பவர்களோடு நாம் சேர்ந்து கொண்டு, அல்லது அவர்களுடைய அறிவுரையின்படி நாம் நடக்கும்போது எனர்ஜி பிளஸ் எனர்ஜி பிளஸ் எனர்ஜி, முக்கியமான விஷயம். இதுதான் விஞ்ஞானம்.
இந்த குறளிலே இருப்பதாக நாம் உணர்கிறோம். அதே நம்முடைய வள்ளுவத்தில் அடுத்து துறவிற்கு அடுத்தாற்போல் வருவது மெய் உணர்தல். அந்த மெய் உணர்தலுடைய முதல் குறள், பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. இந்த குறளினுடைய அர்த்தம், இந்த அதாவது அவர்கள் மொழிபெயர்த்திருப்பது நிலையற்ற பொருள் நிலையில்லாத பொருள் என்றும், பொருள் நிலையற்ற பொருள் என்பதை தெரியாமலே நிலையான பொருட்கள் என்று அதில் மயங்கி விடுகிறார்களாம். அப்படிப்பட்ட மாண்பில்லாத அல்லது சிறப்பில்லாதவர்கள், துன்பப் பிறவிகள் அவர்களுக்கு உருவாகிறது, பிரச்சனைகள் அவர்களுக்கு உருவாகிறது என்று கூறுகிறார்கள். என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு பொருளை சரியாக உணராமல் அது நிலையற்றது என்று நினைக்காமல் நிலையற்ற ஒன்றை நாம் நிலையான சத்தியமான நித்தியமான ஒரு பொருளாக கருதி விடுகிறோம். அது எப்படின்னா, நம்மளுடைய மாயை அறிவினால், அறியாமையினால் நமக்கு ஏற்படுகிற ஒரு பொய்மையான உணர்வினால் கருதி விடுகிறோம் என்று கூறப்படுகிறது. பொழிப்புரை எல்லாரும் படித்து பாருங்கள். நாம் சொல்லுவது போல உங்களுக்கு அந்த பொழிப்புரையில் இன்னொரு விளக்கம் கிடைக்கும். பொருள் உள்ளதை பொருளற்றும் உணர்கிறோமாம், பொருள் இல்லாமல் போவதை பொருளாக உணர்கிறோமாம். அப்போ ஒரு மாயையான உணர்வு வருகிறது. அவருக்கு என்ன நிலையின்னா நிச்சயமாக மிக மிக அவருக்கு தொடர்ந்து பிறவிகள் உண்டாகும். ஏதோ தொடர்ந்து பிறவிகள் அவருக்கு வந்து கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது. இது என்ன முக்கியமான விஷயம்னா, பொருள் எது பொருள் அற்றது என்பதை எது கண்டுபிடிக்கிறது? இங்கே என்ன மாயாவாதம் இருக்கிறது? நாம் இந்த மாயாவாதத்திலேயே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஓட்டுகிறோம். ஆனால் உண்மை என்பது வேறு, மெய் என்பது வேறு. இந்த குறளின் மூலம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீ உண்மையான பொருளை நீ கண்டுபிடித்து விடு. அது அப்படியே வரும்போதுதான் சொல்றார் அந்த குறளின் நூலை, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எப்படிப்பட்ட பண்பை கொண்டது, எப்படி அது இயங்குகிறது, அதனுடைய தன்மை என்ன என்பதை கண்டறியக்கூடிய ஒன்றுதான் உண்மையான அறிவு என்று, அந்த உண்மையான அறிவிலே என்ன சொல்லப்படுகிறது? அதுதான் மெய் அறிவு. காமனாக அறிவுடைமை